சோ வெல்கம் மாமே. சாண்டியாகோ காமிக் கான்ல நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் என்னதான் இனிமே நீங்க டாக்டர் டூமா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்வல் மக்களுக்கு இடையில அயன்மேனா பார்த்த ஒருத்தர எப்படி நாங்க டாக்டர் டூமா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமா வராரு அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டோரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கொடுக்கப்படலாம்? இவர் உண்மையாவே டூமா தான் அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போறாரா, இல்ல நம்ம எம்சியூல ஆல்ரெடி பார்த்த அயன்மேன் அதாவது டோனி ஸ்டார்க்கான வேரியண்டா வர போறாரா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அதே ஒரு கொஸ்டின் தான் நிறைய பேருக்கான மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கும். மார்வல் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ராபர்ட் டவுனி ஜூனியரை விக்டர் வான் டூமா தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறீங்க. ஆனா என்ன ஒரு சின்ன சேஞ்ச்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில பார்த்த நம்ம தலைவர் டோனி ஸ்டார் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ண அந்த ஒரு ஸ்னாப்புக்கும் இங்க நம்ம ஆர்டிஜே டோனி ஸ்டார்க்கோட அதே ஃபேஸ்ல டாக்டர் டூமா வரதுக்கும் ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி, ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி மார்வல் சைட்ல இருந்தே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு மிகப்பெரிய ஹிண்ட நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆன்லைன்ல ஷேர் பண்ணிருக்காரு. இது மூலமா நம்ம இந்த டாக்டர் டூமோட ஸ்டோரி எந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதுக்கு உல்டாவா ஒரு வெறித்தனமான டாக்டர் டூமோட ஸ்டோரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் கொடுத்த இந்த ஒரு ஹிண்ட் நமக்கு தெளிவா சொல்லுது. இப்போ இதை வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்க பட்டாசை கொளுத்தி போடுற மாதிரியான தியரி என்னன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போற டாக்டர் டூமும் டோனி ஸ்டார்க்கும் ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ரீசெண்டா இருக்குன அந்த ஒரு போட்டோவை வச்சு நமக்கு என்ன மாதிரியான ஹிண்ட் கிடைச்சிருக்கு, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டோனி ஸ்டார்க்கோட வேரியன்ட்டும் டாக்டர் டூமோட ஸ்டோரி என்ன மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லப்படலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட மார்வல் பயல்கடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் மட்டும் மறந்துடாதீங்க. ரைட்டுங்க, ஆரம்பிச்சிருவோமா? இப்போ ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த ஒரு போட்டோவை தான் ஆன்லைன்ல இந்த மனுஷன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டோல என்ன இருக்குன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா, வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு காமிக்கோட காப்பி அந்த இடத்துல இருந்திருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு டேபும் இருந்திருக்கும். அதுல ஸ்பாட்டிஃபைல ஒரு சாங் ஓடிட்டு இருக்குங்க. அந்த சாங்கோட நேம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் சீனரி. இந்த பாட்டை போட்டதே நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட சன்னான இண்டியோ டவுனி தான் இந்த ஒரு பாட்டை உருவாக்கியிருக்காரு. ரைட்டு ப்ரோ, ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர் பையன் போட்ட பாட்டை ஆசையா கேட்டுட்டு அந்த காமிக்கு படிக்கிறாரு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதுக்குள்ளதான் நான் சொன்ன அந்த மிகப்பெரிய ஹிண்டே இருக்கு. இப்ப இங்க இருக்கிற வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் இந்த காமிக் எடுத்து லேட்டா புரட்டி பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் டூமுக்கு அதுவே இந்த சைட் டேப்ல பாத்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் அவரோட சன்னான இண்டியோ டவுனியோட சாங் தான் ஓடிட்டு இருக்கும். இது மூலமா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இந்த வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் காமிக்ல பார்த்த மாதிரியான ஃபாதர் சன் டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்லப்படலாங்க. இது ஒரு ஹிண்டா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த போட்டோ மூலமா நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா ரீசெண்டா மார்வலோட பிரசிடென்ட் கெவின் ஃபெய்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் மார்வல நாங்க ரீசெட் பண்ண போறோம், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா மாதிரியான சில முக்கியமான ஐகானிக் கேரக்டர்ஸை நாங்க ரீகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. இதுபடி இந்த ஃபாதர் சன் டைப் ஆஃப் ஸ்டோரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த காமிக்ல என்ன நடந்திருக்கும்னா, நம்ம டாக்டர் டூம் தன்னோட ஒட்டுமொத்த நினைவுல இருந்து தன்னோட மைண்ட் முழுக்கவே வேற ஒரு ஆளோட உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு. அந்த வேற ஒரு ஆள் கண்டிப்பா இங்க நம்ம டோனி ஸ்டார்க்கோட வேரியண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா நம்ம டாக்டர் டூம் எப்படி உருவானாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான தியரிஸ் ஆன்லைன்ல வளம் வந்துட்டு தான் இருக்கு. அதுல நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ஒரு முக்கியமான தியரியோட இப்ப நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் போட்டிருக்க இந்த ஒரு போட்டோவை கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இப்ப நான் சொன்ன இந்த ஒரு தியரி உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமாவே இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் டூமா உள்ள வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்னா, டாக்டர் டூம் தன்னோட மெமரிஸ் ஒட்டுமொத்த மைண்டையுமே டோனி ஸ்டார்க்கோட வேரியண்டோட மைண்டுக்கு மாத்தி இருந்திருக்கணும். இப்ப அவன் டோனி ஸ்டார்க்கோட வேரியன்ட் மட்டும் கிடையாது, டோனி ஸ்டார்க் வேரியண்டோட உடம்புல இருக்கிற ஒரு டாக்டர் டூம். அதனாலதான் இங்க நம்ம எம்சியூல பார்த்து பழகி போன அயன்மேனான டோனி ஸ்டார்க்கா நடிச்சு கொடுத்த நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமா வரதுக்கான ரீசனா கூட இருக்கலாம். என்ன ப்ரோ குழப்பற? இப்ப நீ சொன்ன இந்த தியரியில இருக்க அந்த ஒரு கான்செப்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எம்சியூ மூவிஸ்ல இதுலயுமே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சரியா. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மூவில ட்ரீம் வாக்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு காட்டியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இது ஒரு மைண்ட் டிரான்ஸ்ஃபரும். ஆனா அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரீம் வாக்கிங் பத்தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது ஒரு மேஜிக்கல் பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரியும் அதை பண்றது மூலமா இப்போ நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்க, இந்த உலகத்துல இருந்து எத்தனை யூனிவர்ஸ் இருந்தாலும் அதுல உங்களோட வேரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ள அவங்களால போய்க்க முடியும். இதுவுமே இந்த மாதிரி கூடு விட்டு கூடு போயிற மாதிரி தான் இப்போ நீங்க இந்த யூனிவர்ஸ்ல இருந்து மல்டிவர்ஸா உங்களோட வேரியண்டோட உடம்புக்குள்ள போய்க்க முடியும். லைக் சேமுங்க இதே மாதிரி தான் இந்த ஒரு மைண்ட் டிரான்ஸ்ஃபரும். இப்போ நம்ம டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சார்சரர். அப்படியே காமிக்ஸ் எடுத்து புரட்டி பாத்தீங்கன்னா காமிக்ஸ்லயே ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த சார்சரர் சுப்ரீம்னா அது கண்டிப்பா டாக்டர் டூம் தான். அதுல பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சார்சரர் சுப்ரீமா நம்ம டாக்டர் டூம் இருந்திருப்பாரு. அதனாலதான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு.
இருப்பாரு. அவர் இந்த மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான சார்சரர் மட்டும் இல்லாம அவர் ஒரு பயங்கரமான ஜீனியஸ்ங்க. அவரோட டெக்கெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. சோ அவர் இந்த மாதிரி ஒரு டோனி ஸ்டார்க்கோட வேரியண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தன்னோட மைண்டா இருக்கட்டும் மெமரிஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு அப்படின்னா இங்க நம்ம டோனி ஸ்டார்க்கோட வேரியண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ். அவர் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு பயங்கர ஜீனியஸான ஒரு பவர்ஃபுல் சார்சரர் சுப்ரீம் ஒன்னா சேரும்போது இது வரைக்கும் நம்ம மார்வல் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத ஒரு பயங்கர தரமான வில்லனை செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டாக்டர் டூமை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நமக்கு காட்டப்படலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த மாதிரி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி மைண்ட் டிரான்ஸ்ஃபரிங்க்கு ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இதை பாக்குறப்ப எனக்கு தோணுது. எங்க நம்ம டோனி ஸ்டார்க்கோட வேரியண்ட்டை நம்ம டாக்டர் டூம் சூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் நம்ம அவெஞ்சர்ஸ் டோனி ஸ்டார்க்கை நம்புவாங்க. டோனி ஸ்டார்க்கோட உருவத்துல நம்ம இருந்தோம்னா அவெஞ்சர்ஸை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்ற மாதிரி கூட இங்க நம்ம டாக்டர் டூம் டோனி ஸ்டார்க்கான அந்த ஒரு வேரியண்ட்டை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கிரேசியான தியரிஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு தான் இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா நான் படிச்ச ஒரு செம கிரேசியான தியரி என்னன்னா இங்க நம்ம டாக்டர் டூம் தன்னோட கான்சியஸ்னஸ் ஃபுல் மைண்டையும் ஒரு டெட் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அது யாரோட டெட் பாடினா கண்டிப்பா உங்களை நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம 8616ல இருக்கிற இது வரைக்கும் நம்ம பார்த்த டோனி ஸ்டார்க்கோட டெட் பாடி தான் நான் சொன்னேன் அந்த ஒரு டெட் பாடி. அதுவும் மெஃபிஸ்டோ கூட டீல் போட்டு டோனி ஸ்டார்க்கோட உடம்புக்குள்ள தன்னோட கான்சியஸ்னஸா இருக்கட்டும் மைண்ட் இது எல்லாத்தையும் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஸ்ட்ராங்கா சொல்லுதுங்க. இந்த தியரியை கேள்விப்பட்டதுமே என்ன மாதிரி நீங்களும் எதுக்கு டாக்டர் டூம் இந்த 8616ல இருக்கிற அந்த டோனி ஸ்டார்க்கை சூஸ் பண்ணணும். டோனி ஸ்டார்க்கே மல்டிவர்ஸ் லெவல்ல அலசனா எக்கச்சக்கமான டோனி ஸ்டார்க் இருக்க போறானுங்க. அதுல ஒரு வேரியண்ட்டை சூஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்கு ஒரு இறந்து போன டோனி ஸ்டார்க்கோட டெட் பாடியை டாக்டர் டூம் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இதுபடி யோசிச்சு பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவில நம்ம டோனி ஸ்டார்க் இறந்து போகும்போது 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணி அதோட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் தன்னோட உடம்பு ஃபுல்லா இறக்கிருப்பாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டோனி ஸ்டார்க்கோட பாடி இந்த டைம் நம்ம டாக்டர் டூமுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட சக்தி மட்டும் கிடைச்சிச்சுன்னா வேற எதுவுமே டூமுக்கு தேவையில்லைங்க. அதை வச்சு டூம் ஈஸியாவே காட் லெவல் பீங்கா மாறிடலாம். பட் நம்மளோட 616 யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட சக்தி டோனி ஸ்டார்க்கோட உடம்பு ஃபுல்லாவே அந்த ஒரு எனர்ஜின்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா அது மல்டிவர்ஸ் லெவல்ல வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டவுட் தான். பட் ஏன் இதை நம்ம இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்கணும்? ஜஸ்ட் இதுவும் ஒரு தியரி தாங்க. இப்ப தலைவன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு காமிக்க படிக்கிறாரு அப்படின்னா இதுல உள்ள ஸ்டோரி தான் கண்டிப்பா நம்ம டூம்க்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கொடுக்கப்படலாம். அதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாவே இருக்கு. இப்ப டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி மார்வல் காமிக்ஸ்லயே ஏகச்சக்கமான ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளவு ஸ்டோரிஸ் நம்ம டாக்டர் டூமுக்கு மட்டுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எம்சியூல எங்கேயுமே டூமை டீஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. அவ்வளவு ஸ்டோரி இருக்க ஒரு கேரக்டரை டக்குன்னு நம்ம பார்த்து பழகின ஒரு முகத்துக்கு கொடுக்கும்போது அவ்வளவு ஸ்டோரிஸையும் சொல்லி கண்டிப்பா குழப்ப மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன தியரி படி நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரா பார்க்க போற இந்த ஒரு டூம் மெயின் டூமா இல்லாம மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட டூமா இருக்கலாம். இந்த தியரி உண்மையா இருக்க பட்சத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இது ரெண்டுலயுமே ராபர்ட் டவுனி ஜூனியர் பிளே பண்ற அந்த ஒரு டூமை நமக்கு மெயின் டூம் மாதிரி காட்டிட்டு சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த டைம்ல நமக்கு ரியலான டூமை ரிவீல் பண்ணிட்டு அதுக்குமே ஒரு டிஃபரெண்டான ஆக்டரை போட்டு இவர் தான் மெயின் டூம் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்ப எம்சியூவே ரீசெட் ஆக போகுது. இந்த டைம்ல நம்ம மெயின் டூமா வேற ஆள தாங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை வச்சு மட்டுமே டூமா இந்த எம்சியூல ரொம்ப நாளைக்கு ஓட்ட மாட்டாங்க. கண்டிப்பா மார்வல் ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தியரி படி நம்ம மெயின் டூமா பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா எம்சியூவை பொறுத்தவரை டாக்டர் டூம் அப்படின்றவன் ஒரு பயங்கர பிக்கஸ்டான மார்வல் வில்லனுங்க. அவருக்கான எக்கச்சக்கமான கதைகள் மார்வல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே நிறைய ஹீரோஸோட கனெக்ட்ல இருக்கும். முக்கியமா பார்த்தோம்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான். ஃபென்டாஸ்டிக் ஃபோரை வச்சு மட்டும் தான் டாக்டர் டூமுக்கு எக்கச்சக்கமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல இந்த ரெண்டு மூவிஸ்லயும் நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்மென்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டூம் டிஃபீட் பண்ணாலும் நான் ஒன்னும் மெயின் டூம் கிடையாது. அந்த இடத்துலயே டூமுக்கு ஹெண்ட் கார்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெயினான டூமை வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டி ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்ளை பண்ண இந்த டூம் இறந்தனால மெயின் டூம் எம்சியூக்குள்ள வர மாதிரி கூட இப்படிப்பட்ட கதைகள் அமைக்கப்படலாம். ஏன்னா எடுத்ததுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்கட்டும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இதுலயுமே மெயின் டூம் இருக்கனா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. சோ டூம் இப்படிதான் இருப்பான், இவன் இதெல்லாம் பண்ணுவான், இவன் தான் டூம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இவனுக்குமே பயங்கரமா மெயினா ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பயங்கரமான டூம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டினா அது பாக்குறதுக்கு இனிமே பயங்கர பிரம்மாண்டமா தான் இருக்கும். சோ இதுவே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போறானுங்கன்னு. எம்சியூ ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நியூ யூனிவர்ஸா காட்ட போறானுங்க. அதுபடி நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும் எக்ஸ்மேன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் இவனுங்க எல்லாரும் ஒரே யூனிவர்ஸ்ல தான் இருக்க போறாங்க. இந்த டைம்ல நம்ம எதிர்பார்க்கிற அந்த மெயின் டூமை உள்ள கொண்டு வந்து டூமோட சைல்ட்ஹுட் லெவேரியால இப்படிதான் இருந்துச்சு. இந்த காரணத்தினால தான் டூமோட பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க. இதுக்கப்புறம் இதுக்காக மெஃபிஸ்டோ டாக்டர் டூமோட மதரை ஹெல் டைமென்ஷனுக்கு எடுத்துட்டு போனா அங்க இருந்து நம்ம டாக்டர் டூம் அவரோட மதரை எப்படி காப்பாத்தினாரு இந்த மாதிரியான கதைகள்லாம் கூட சொல்லப்படலாங்க. ஏன்னா அந்த டைம்ல நம்ம டாக்டர் டூம் தன்னோட அம்மாவை மெஃபிஸ்டோவோட ஹெல் டைமென்ஷன்ல இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது தான் தன்னோட அம்மா கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை உருவாக்கி இருப்பாரு. ஆனா அதை தெரிஞ்ச மெஃபிஸ்டோ அதை வெடிக்க வைக்க அந்த எக்ஸ்ப்ளோஷனால தான் நம்ம டாக்டர் டூமுக்கு முகத்துல நிறைய தழும்புகளே வந்திருக்கும். ஏன்னா மார்வலை ரீசெட் பண்றாங்கன்னா நிறைய நியூஸை கொண்டு வரலாம்.
அதுல டூமுக்கான ஆரிஜின் ஸ்டோரியா இருக்கட்டும் இல்ல நிறைய பயங்கர பிரம்மாண்டமான ஸ்டோரிஸும் கொண்டு வரலாம். இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல கூட நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை டூம் தூக்கிட்டு போற மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு போனதுக்கான முக்கியமான ரீசனே இவ்வளவு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தனை தன்னோட பையனா வளர்த்துட்டா தனக்கான எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆசைனாலதான் இங்க டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சுத்திட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் போஸ்ட் பண்ண இந்த ஒரு போட்டோல இருந்து ஃபாதர் சன் அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி கூடவே வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் காமிக்கையும் ரீச் பண்ணிருப்பாரு. இதை பத்தி நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல நான் சொன்ன தியரி சிலது கேட்கறதுக்கு கிறுக்குத்தனமா இருந்திருக்கும், சிலது இந்த மாதிரி இருந்தா வேற லெவல்ல இருக்குமே ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணிருக்கும். அதெல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டாமாமே.